டெக்னிக் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கொரி பத்தி பார்க்க போறோம். சப்கொரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கொரி அப்படிங்கிறது எஸ்கியூஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொரி வித்தின் ஏ கொரி. இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கொரி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி இருக்கும். ஸோ அதுதான் சப்கொரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரியில ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கொரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கொரி. ஓகேங்களா? ஸோ அவுட்டர் கொரி இன்னர் கொரி ரெண்டு பார்ட் இருக்குது. ஸோ இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவுட்டர் கொரி வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் இந்த சப்கொரியோடைய ஒர்க்கு. ஓகேங்களா? ஒரு சப்கொரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னர் கொரி அண்ட் அவுட்டர் கொரி ரெண்டுத்துக்கு கோரிலேஷன் இருந்துச்சுன்னா ஸோ கோரிலேஷன் என்ன வேல்யூவோ ஸோ அது ஒவ்வொரு தடவையும் நமக்கு அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும் போதும் ஸோ இன்னர் கொரியும் எக்ஸாமின் பண்ணி ரிசல்ட்டை நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் கோரிலேஷன் கொரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்கொரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது இல்லையா? இன்னர் கொரி அவுட்டர் கொரி ரெண்டு பார்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும் தான் அவுட்டர் கொரி வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்டர் கொரியை வந்து மெயின் கொரின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சப்கொரியை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சப்கொரி வந்துட்டு 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிங்கிள் ரோ சப்கொரி. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரோ சப்கொரி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து கோரிலேஷனல் சப்கொரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்கொரியை பொறுத்தவரை நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று சிங்கிள் ரோ சப்கொரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரோ சப்கொரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் சப்கொரி. ஓகேங்களா? சிங்கிள் ரோ இந்த 3 சப்கொரியை பற்றியும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக எலாபரேட்டாக நம்ம வந்து ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிங்கிள் ரோ சப்கொரியை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வேல்யூ கொரியோடைய வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்ரைவ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோவை ரிட்ரைவ் ஆகும். சிங்கிள் ரோலேருந்து நமக்கு வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்டர் கொரி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவுட்டர் கொரியோடைய இன்னர் கொரி வந்து சிங்கிள் ரோ சப்கொரி. அதுவே எப்போ வந்து நமக்கு மல்டிபிள் ரோ சப்கொரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ் ரெக்கார்ட்ஸ் நிறையா வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ரிட்ரைவ் பண்ணும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரோ சப்கொரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் கொரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கொரி சைல்டு கொரி காமனாக காமன் கீ ரிலேஷன் மூலமாக ரிலேட் பண்ணி ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கோரிலேஷன் சப்கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கொரியுடைய ஒரு காலம் இன்னர் கொரியோட ஒரு காலமோட கோரிலேட்டட் ஆகி ரிசல்ட்டை ரிட்ரைவ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியதான் கோரிலேஷன் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் செஷனில். ஓகே, இதுதான் டைப்ஸ் ஆஃப் கொரி சப்கொரியை பொறுத்தவரையும். ஸோ கொரி வந்துட்டு எங்கெல்லாம் நம்ம சப்கொரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில், ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில், அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டில், டெலிட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். என்னென்ன கிளாஸஸ் ஒரு கொரியில் என்னென்ன கிளாஸஸில் நம்ம சப்கொரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் கிளாஸஸில் யூஸ் பண்ணலாம், வேர் கிளாஸஸில் யூஸ் பண்ணலாம், ஃப்ரம் கிளாஸஸில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்கொரி வந்துட்டு இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சப்கொரி வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் கூடலாம் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர், லெஸ் தென் ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் கூட நம்ம சப்கொரியை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் இன், எனி, எக்ஸிஸ்ட், நாட் எக்ஸிஸ்ட் இதெல்லாம் மல்டிரோ சப்கொரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் கூடயும் நம்ம சப்கொரியை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த சப்கொரியை பொறுத்தவரையும் என்னென்னு அந்த செஷனில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துருப்போம். சப்கொரி அப்படிங்கிறது கொரி வித்தின் ஏ கொரி. ஸோ அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆனதான் இன்னர் கொரி அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆனதான் இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆனதான் அவுட்டர் கொரி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட்டை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ கொரியோடைய டைப்ஸை பார்த்தோம். சிங்கிள் ரோ, மல்டிபிள் ரோ, கோரிலேஷன் கொரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சப்கொரியை வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட், அப்டேட் ஸ்டேட்மெண்ட், டெலிட் ஸ்டேட்மெண்ட், இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி என்னென்ன கிளாஸஸில் யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம். ஹேவிங் கிளாஸ், வேர் கிளாஸ், ஃப்ரம் கிளாஸ். ஓகேங்களா? இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் கூட ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இன் டீட்டெயிலாக வந்து நம்ம சப்கொரியை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். வித் கொரியோட எப்படி யூஸ் ஆகுது, ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொரி அப்ளை பண்ணுறோம் சப்கொரி அப்படிங்கிறத இன்னும் நல்லா எலாபரேட்டாக பார்க்கலாம் ஃபர்தர் செஷனில். ஓகே வியூவர்ஸ், இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.